ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதினா சட்னி. பிரியாணிக்கு ஒரு க்ரீன் கலர் சட்னி வைப்பாங்க பார்த்தீங்களா, தயிர் பச்சடிக்கு பல்லா தயிர் பச்சடி கூடயும் சேர்த்து வைப்பாங்க, இல்லை தயிர் பச்சடிக்கு பல்லா புதினா சட்னியும் ஒன்று வைப்பாங்க க்ரீன் கலரில். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ கொஞ்சம் புதினா இப்போ வந்து நம்ம ஒரு கட்டு வேணும்னா ஒரு கட்டில் போட்டுக்கலாம், இல்லை ஒரு கட்டில் பாதி வேணும்னா பாதி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கட்டில் பாதி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாதி புதினா, அப்புறமா பாதி கொத்தமல்லி, பச்சை மிளகா 2, புளி கொஞ்சம், ஒரு புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸில் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை நமக்கு தேவை அளவுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா புதினாவும் கொஞ்சம் லைட்டாக புளிக்க தான் செய்யும். இப்போ எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு, வெங்காயம் 1, ஓகேவா. நான் பாதி கட்டு எடுத்ததுனால பாதி வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு கட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க, இல்லை ஒன்றரை வெங்காயம் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி, நமக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு அரைச்சிட்டிங்கனாலே போதும். அவ்வளோதான், சூப்பரான அருமையான ஒரு சட்னி. ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி. தயிர் பச்சடிக்கு பதிலாக இது வச்சு சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இதை என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.